ஓம் நம சிவாய. நம்மால் முடியும் அறக்கட்டளை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு குடும்பத்தினுடைய தலைவி அவங்க உறவினருடைய பெண் திருமண உதவி கேட்டு நம்ம அறக்கட்டளை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி உதவி எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நேர்காணல் காண்றோம். அதற்கான விஷயத்துக்கு போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, என்ன மாதிரி உதவி உங்களுக்கு தேவைப்படுது? இவங்க யார், என்ன, உங்களுக்கு என்ன உறவு முறை? எனக்கு தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி, உங்களுடைய தங்கச்சி பொண்ணு. பெரியம்மா நீங்கள்? பெரியம்மா. சரிம்மா. என்ன மாதிரி அவங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க நீங்கள்? பேர்? காயத்ரியா? காயத்ரி பெரியம்மா கூட வந்திருக்காங்க. சரிங்கம்மா, என்ன உதவி உங்களுக்கு தேவை? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். சரி, எப்போ? செப்டம்பர் 8 செப்டம்பர் 8 திருமணம் வச்சுருக்கீங்க. சரி, என்ன அந்த திருமணத்துக்கு என்ன ஏதாவது உதவி தேவைப்படுதா? சரி சரி சரி. அவங்க பேரண்ட்ஸ் ஏன் வரல, என்ன காரணம்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க யாருக்கு? சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கா? சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால் வர முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை திருமணமும் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் சும்மா தான் இருக்காரு, வேலை இல்லாமல் இருக்கிறார். சரி, இந்த சூழ்நிலையில் திருமண உதவி கேட்டு வந்திருக்கீங்க. நாங்கள் இதை எங்களை சம்மந்தப்பட்ட மேற்படி நபர்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறோம். யார் யார் எந்த வகையில் இப்போ ஒரு சிலர் முன் வந்திருக்கிறாங்க. திருமண உதவித்தொகை தர்றதுக்கு ஒரு அம்மா முதல் கட்டமாக 5000 ரூபா தரேன்னு சொல்லி ஒத்துட்ருக்குறாங்க. ஒரு அரசு அதிகாரி அவங்க தருவதற்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. மேற்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, திருமண உதவி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம அறக்கட்டளை மூலமாக தொடர்பு கொண்டாக்கா உங்களுக்கு அந்த உதவித்தொகையை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். சரியா? ரொம்ப நன்றி. நமஸ்காரம். வணக்கம். சிவப்புரட்சி நேயர்களுக்கும் வீக்கெண்ட் அறக்கட்டளை சார்பாக இந்த பதிவினை நாம் மிகுந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீக்கெண்டு அறக்கட்டளையானது ஆரம்பித்து சித்திரை 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக மிக மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 6 மாதத்திற்குள்ளாக 6 அன்னதானங்களை நடத்திருக்கிறோம். இலங்கை தமிழர்கள் மாணவர்களுக்கான பரிசு பொருட்களை 50 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 500 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களை விநியோகம் செய்திருக்கிறோம். அதை பரிசு பொருட்களாக கொடுத்திருக்கிறோம். இந்த அறக்கட்டளையின் மூலமாக அடுத்தபடியாக ஒரு நல்ல நிகழ்வு அடுத்த மாதம் புரட்டாசி மாதம் மாலைபட்ச அமாவாசை முன்னோர்களுக்கான திதி, அந்த அடிப்படையிலே மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு கோலாகலமான ஒரு விழாவை நாம் இந்த அறக்கட்டளை சார்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக குறைந்தபட்சம் 108 சாதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு வஸ்திரதானம், தட்சணை ஆகிய அடங்கிய மகேஸ்வர பூஜை. அது மட்டுமல்லாது குறைந்தபட்சம் ஒரு 500 பேர்களுக்கு உட்கார வச்சு வடப்பாயாசத்தோட சாப்பாடு, இதற்கெல்லாம் முயற்சி செய்கிறோம். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், இந்த வருகின்ற அமாவாசை தினம் பிது தர்ப்பணம் மாலையபட்சம் என்று சொல்கின்ற அதே தேதியில் ஒரு திருமண உதவி கேட்டு வந்த ஒரு படித்த பட்டதாரி பெண் வேலையின்றி தன்னுடன் பிறந்த சகோதரிகளுக்கு மூத்த பெண்ணாகவோ அல்லது அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்து ஒரு சுமை தாங்கியாக வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிய பெண் தாயார் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணமும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால் மிக வறுமையில் வாடுகின்ற அந்த குடும்ப பெண் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட அணுகின அந்த அடிப்படையில் திருமண உதவித்தொகையாக நாம் அவர்களுக்கு உதவுவதற்கு முன் வந்துள்ளோம். இதுக்கு காரணம் ஒரு அரசு அதிகாரி, அந்த அம்மையார் சென்ற முறை வந்தபோது நிகழ்ச்சியின் போது ஏழை எளிய பெண் திருமண உதவிக்கு 5000 ரூபாய் கொடுப்பதாக அவர்கள் முன் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை ஒட்டி நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக இதற்கெல்லாம் முன்னோடியாக எனது தந்தையார் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், என் தந்தையார் அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு
தன்கிட்ட பணி செய்த ஒரு பணியாளருடைய திருமணத்திற்கு ஒரு பெண்ணுக்கு தாலியை தானமாக வழங்கினார். அந்த எங்கள் தந்தையார் வழிகாட்டுதலின்படி தான் இன்றைக்கு இறைவன் அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தாரோ என்ற எண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு திருமண உதவியாக செய்கின்ற இந்த திட்டமானது எதிர்காலத்தில் தாலி தானமாக வழங்குவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். அந்த வகையிலே மகேஸ்வர பூஜைக்கும் இந்த பெண்ணின் திருமண உதவிக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மெய்யன்பர்கள், நட்பு இணைப்புகள் அனைவருமே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு திருமணம் ஏற்பட்டால் என்ன மாதிரி நீங்கள் அதை பாவித்து உதவி செய்வீர்களோ நல்ல எண்ணத்தோடு, அந்த எண்ணத்தோடு அந்த பொண்ணுக்கு அறக்கட்டளை மூலமாக நீங்கள் உதவி செய்யலாம். ரெண்டாவது, இந்த மகேஸ்வர பூஜை பிதுர் தர்ப்பணம் அமாவாசை, மாலையபட்ச அமாவாசை ஆண்டுக்கு ஒரு முறை வரும். அந்த அமாவாசை தேதியில் நீங்கள் பிதுர் தர்ப்பணமாக முன்னோர்கள் செய்கின்ற அந்த பிதுர் தர்ப்பணம், அந்த அவர்களுக்குடைய படையல், அது சாது சன்னியாசிக்கு மகேஸ்வர பூஜையாக செய்வது. காரணம், மகேஸ்வர பூஜை என்பதே மகேஸ்வரனுக்கு நாம் செய்கின்ற பூஜை. அதில் 108 சாதுக்களில் எங்கேயும் ஒரு நல்ல ஆன்மா அந்த சாதுக்களுடைய ஆலோசனையில் அந்த சாதுக்கள் மகேஸ்வர பூஜையில் கலந்துக்கிட்டா அந்த இடமே புனிதமாகிடும். இதில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் இந்த புண்ணியமும் பலனும் சென்று சேரும். அது மட்டுமல்லாது நாம் எதிர்காலத்திலே மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சாதுக்கள் நலவாரியம் சம்பந்தமான ஆலோசனை கூட்டமும் அன்றைய தினத்தில் நடைபெற இருப்பதால் இது 2வது ஆலோசனை கூட்டம். அடுத்து நாம் நீண்ட காலமாக அதை போராடிட்டு இருக்கிறோம். நீதிமன்றம் நோக்கி செல்வதற்கான ஒரு முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுக்கான ஆலோசனை கூட்டமாகவும் இந்த விழாவானது அடுத்த மாதம் 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி மாலையபட்ச அமாவாசை அன்று நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வருக. முடிந்தவரையில் இந்த உதவி செய்க. இல்லைன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கேட்டுக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.